பொதுவா மக்கள் நடமாட்டம் அதிகமா உள்ள பகுதிகள்ல திருடர்கள் ஜாக்கிரதை அப்படிங்கிற ஒரு சத்தம் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கும். பஸ் ஸ்டாண்டா இருக்கட்டும், ரயில்வே ஸ்டேஷனா இருக்கட்டும், கோவிலா இருக்கட்டும், மக்கள் நடமாட்டம் அதிகமா உள்ள பகுதிகள்ல திருடர்கள் ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லிட்டு சில நபர்களுடைய புகைப்படங்கள வந்து ஒட்டி வச்சிருப்பாங்க. திருடர்களுடைய எண்ணிக்கை வந்து நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே தான் போயிட்டுருக்கு. இப்போ பீகார்ல இளைஞர் ஒருவர ஓடும் ரயிலுடைய ஜன்னலுடைய வெளிப்பக்கத்துல 15 கிலோமீட்டர் தொங்கவிட்டபடி சென்ற சம்பவம் வந்து பெரும் அதிர்ச்சிய வந்து ஏற்படுத்தியிருக்கு. என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத விரிவா பார்ப்போம். பீகார் மாநிலத்தில சமஸ்திபூர், கட்டிகார் பகுதியைச் சேர்ந்த மக்கள் ஏராளமானோர் அன்றாட வேலைக்கு வந்து ரயில்லே தான் போணும், ரயில்லே தான் வரணும். இதுதான் வாடிக்கையான ஒரு விஷயமா இருக்கு. அன்னைக்கும் எக்கச்சக்க பயணிகள் வந்து ரயில்ல பயணம் செஞ்சுகிட்டு இருக்காங்க. பெகுசாராய் அப்படிங்கிற ஒரு ஸ்டாப்பிங்ல ரயில் வந்து நிக்குது. நின்னு பயணிகள ஏத்திட்டு அடுத்த செகண்ட் வந்து அந்த ட்ரெயின் வந்து கிளம்புது. அந்த டைம்ல பயணி ஒருத்தர் வந்து அந்த வாசல்ல வந்து நின்றுருக்கிறாரு. அவருடைய செல்போன வந்து புடுங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இளைஞர் வந்து வேகமா அந்த செல்போன வந்து புடுங்க வந்திருக்கிறாரு. அந்த நபர கையும் களவுமா அங்க இருக்கக்கூடிய பயணிகள் வந்து புடிச்சுட்டாங்க. ஓடும் ரயிலுடைய ஜன்னலுக்கு வெளியே தொங்க விட்டபடி அந்த நபர சுமார் 15 கிலோமீட்டர் ஆபத்தான முறையில அவங்கள வந்து கூட்டிட்டு போயிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டாப்பிங்ல இருக்கக்கூடிய காவல் நிலையத்தில அந்த நபர வந்து ஒப்படைச்சிருக்காங்க. ஓடும் ரயிலுடைய ஜன்னல்ல அந்த நபர தொங்க விட்டபடி செல்லக்கூடிய இந்த ஒரு வீடியோ வந்து சமூக வலைதளங்கள்ல செம வைரலா போயிட்டுருக்கு. அந்த வீடியோல அந்த நபர் வந்து வலி தாங்க முடியாம கெஞ்சுற மாதிரியான காட்சிகள் தான் இடம்பெற்றிருக்கு. ரயில் நிலையங்கள்ல இந்த மாரி திருட்டுகள் வந்து ஏராளமானவை நடந்துக்கிட்டு தான் இருக்கு. இந்த இளைஞருக்கு அங்க உள்ள பயணிகள் கொடுத்த தண்டனை வந்து ரொம்ப சரியா, இந்த தண்டனைய பார்த்து ரயில் நிலையங்கள்ல செல்போன் திருடுறத திருடர்கள் வந்து விட்டுருவாங்க அப்படிங்கிற மாரி நீங்க நினைக்கிறீங்களா? மறக்காம பதிவு பண்ணுங்க.